சமாதானம் ரொம்ப முக்கியமானது. சமாதானம் இல்லைன்னா சரி வராது. இன்றைக்கி நிறைய மக்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, ஹல்லேலூயா, சந்தோஷம் இல்லை. அப்போ சமாதானத்தை இயேசு வைத்து போனார். அவர் சமாதான பிரபு. அவர் பிறந்த பொழுது பிறப்பில் அவருக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன? அவர் சமாதான பிரபு. ஆண்டவர் சொன்னார், ஒரு பிரச்சனைனா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்போ சமாதானம் பிரச்சனையை தூண்டி விடக்கூடாது, ஏதாவது சொல்லி குடும்பத்தை குழப்பக்கூடாது. அதெல்லாம் பேய் குணம் உள்ளவர்கள் தான் அதை செய்வாங்க, பொறாமை உள்ளவர்கள் செய்வாங்க. நீங்கள் சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தில் வாழ்வது சில வேளை உங்கள் சொக்காரனுக்கே பிடிக்காமல் இருக்கும். எல்லாருக்கும் இருக்காது, சிலருக்கு யாருக்காவது இருக்கும். உங்களை எப்படியாவது சமாதானத்தை கெடுக்க, உங்கள் வருமானத்தை கெடுக்க என்ன அண்டர் கிரவுண்டு வேலை செய்யணுமா எல்லாம் செய்வாங்க. ஆனால் நீ தேவனுக்குள்ளே இருந்தால் ஒன்றும் வாய்க்காது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்.